Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு Cook with Comali Season 4ல Sivaangi செஞ்ச Mushroom Biriyani எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 100 ml ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் ஃபைனா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்போ இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் பிங்கிஷ் கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதில் நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண மசாலாஸோட ரா ஸ்மெல் போகணும், அதே மாதிரி தக்காளியுமே வந்து நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். இப்போ இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆயில் செப்பரேட் ஆகி டொமேட்டோஸ்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 200 கிராம் மஷ்ரூம் வந்து நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மஷ்ரூமில் வந்து இந்த மசாலா வந்து இறங்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு இதையுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து மசாலாலாம் வந்து நல்லா மஷ்ரூமில் வந்து நல்லா இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் எந்த கிளாஸால் ரைஸ் வந்து மெஷர் பண்ணணும், சேம் அதே கிளாஸால் 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸுங்கிற ரேஷியோவில் 3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு அப்புறம் மிளகாலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைனா நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வாட்டர் வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு. இது கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் போல் நான் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். ஸோ அரிசியும் தண்ணியும் வந்து ஒரே லெவலில் வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அரிசியும் தண்ணியும் வந்து ஒரே லெவலில் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து தம் போட்டுடலாம். உங்கள்கிட்ட பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா கீழே வந்து பழைய தோசைக்கல் வச்சுட்டு மேலே வந்து வெயிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லை பாத்திரம் வந்து அடி பிடிக்காது, பாத்திரம் வந்து கொஞ்சம் அடிகனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே தோசைக்கல் வைக்க தேவையில்லை. ரைஸ் வந்து இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து ஒரு பழைய தோசைக்கல் வச்சு மேலே வந்து நம்ம வெயிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் வந்து சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மஷ்ரூம் பிரியாணி குக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிற நிறைய ரெசிபி வீடியோஸ் நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் என்கிட்ட கமெண்ட் மூலியமாக ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.